முதலில் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். மாண்புமிகு அமைச்சரும் இளைஞரணி செயலாளருமான தம்பி உதயா அவர்கள் பேசுகிற பொழுது யார் யாரை அவர்களே 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 என்று சொன்னாரோ அவர்களையெல்லாம் நானும் அப்படி அவர்களே அவர்களே என்று சொன்னதாக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அதில் கொஞ்சம் டைம் மிச்சமாகும் பாருங்க. ஐயா, இந்த மாநாட்டுக்கு முன்னால் ஒரு எழுச்சி தரத்தக்க வகையில் ஒரு இசையோடு கூடிய ஒரு கழக பாடலை ஏற்றி அதை வெளியிடுகிற வைபவத்தில் எனக்கு வாய்ப்பளித்த அந்த நம்முடைய இளைஞரணி செயலாளருக்கும் இளைஞர்களுடைய தம்பிமார்களுக்கும் முதற்கணியுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இயக்கம் வளர்கிற பொழுது அந்த இயக்கத்திற்கு இரண்டு முக்கியம். ஒன்று, கருத்துக்களை மக்கள் மத்தியை எடுத்து சொல்லுகின்ற ஆற்றல் மிக்க பேச்சாளர்கள் ஒன்று. அது மட்டும் அல்லாமல் காதுக்கு இனிமையாகவும் கருத்து செறிவோடு கூடிய பாடல்களும் தேவைப்படுகிறது. அது காங்கிரஸ் போராட்ட காலத்தில் இருந்து, வெள்ளைக்காரனை எதிர்த்த காலத்தில் இருந்து அந்த நடைமுறை வந்திருப்பதை வரலாறு படித்த நண்பர்கள் அனைவரும் அறிவார்கள். அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கழகம் உருவானதற்கு பிறகு இப்படிப்பட்ட பாடல்களை கட்சி வளர்ச்சிக்கு பயன்படுத்தி கொண்டோம். திராவிட முன்னேற்ற கழகம் பிறந்ததற்கு பிறகு அப்படி உயிரோட்டமான ஒரு பாடல் உருவானதை நீங்கள் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அழைக்கின்றார் 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 அண்ணா என்று நாகூர் அனிபா அவர்கள் ஒரு பாடலை பாடி இருப்பார்கள். அந்த பாடலை கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் நரம்பெல்லாம் முறுக்கேறும், உணர்ச்சி பெருகும். அதை கேட்காதவன் 1000 முறை கேட்டாலும் அதுக்காது. அப்படிப்பட்ட ஒரு பாட்டு திமுகவின் வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்காற்றியது என்பதை நான் அல்ல, அறிஞர் அண்ணா அவர்களே பாராட்டி இருக்கிறார்கள், தலைவர் அவர்கள் பாராட்டி இருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவருடைய பாடல்கள் பலது பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பிறகு முதலிலே காங்கிரஸ் எதிர்த்தோம். பிறகு சம்பத் அவர்கள் கட்சி விட்டு போன பிறகு வளர்த்த கடா மார்பில் பாய்ந்தராய் என்று பாடிய பாட்டு மிக பிரபல்யமானது. அந்த இயக்க வளர்ச்சியில் அனிபாவினுடைய இசை குறிப்பிடத்தக்கது. அந்த அழைக்கின்றார் அழைக்கின்றார் அண்ணா என்ற பாடல் எப்படி உருவானது என்பதை தலைவர் அவர்கள் ஒரு முறை அவரே சொல்லியிருக்கிறார். அனிபா அவர்களும் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். விடுமுறை தஞ்சை மாவட்டத்திற்கு டூர் போகிற தலைவர் அவர்கள் இவர் பேசுவதற்கு முன்னால் பாடுவதற்காக அனிபாவை அழைத்து கொண்டு போவதற்காக வந்திருக்கிறார். வீட்டிற்கு வந்து தலைவர் சாப்பிட்டு விட்டு புறப்படுவோம். உள்ளே நுழைந்த தலைவருக்கு அந்த மெயின் ஹாலில் ஏதோ ஒரு பழைய பேப்பர், ஒரு சின்ன ஒரு பிரபல்யமான பேப்பர் அல்ல, ஒரு சாதாரண ஒரு பேப்பர் இருந்திருக்காரு, ஒரு படிக்கிற பேப்பர் தான். அதை எடுத்து பார்த்திருக்கார் தலைவர். அதை அழைக்கின்றார் அழைக்கின்றார் என்ற பாடலை யாரோ எழுதியிருக்கிறார்கள். தலைவருக்கு எப்பொழுதுமே பட்டியல் என்று ஒரு உதயமாகும். அந்த பாட்டை படித்து பார்த்தவுடன் பக்கத்தில் இருந்த அனிபா இடத்தில் சொல்லி, அனிபா இதை பாடுவதற்கு முயற்சி பண்ணு, நான் சாப்பிட்டு விட்டு வருகிறேன் என்றார்கள். அதற்குள் அனிபா அதற்கு அவருக்குரிய ஒரு மெட்டை அமைத்து பாடியிருக்கிறார். காரிலே போகிற பொழுது அந்த பாட்டு அனிபா பாட, கலைஞர் கேட்க, அதுதான் அண்ணாவை கூட இருக்கிற பாடலாக லட்சோப லட்ச திமுக காரனுடைய இதயத்திலே படிந்த பாடல். ஆக அந்த பாடலை பாடியவருக்கும் வரலாறு உண்டு. அந்த பாடலை எங்கேயோ இருந்த எடுத்து அதை கொடுத்த தலைவருக்கும் அந்த பாட்டிலே வரலாறு உண்டு. ஆக ஒரு பாட்டுக்கள் தேவைப்படுகிறது. அந்த நிலையை நம்முடைய தம்பிமார்கள் உணர்ந்து அதற்காக அவரவர்கள் முயற்சியில் ஒரு பாட்டை உருவாக்கி இருக்கிறார்கள்.
அவரையெல்லாம் நான் மனமாற பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இளைஞரணியை பொறுத்த வரையில் தம்பி உதயா அவர்கள் இந்த பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு ஒரு புது பொலிவு, புது எழுச்சி உருவாகியிருப்பதை நான் உட்கார்ந்து மௌனமாக ரசித்துக் கொண்டிருக்கிறேன். அதே போல் அவர் அமைச்சரான பிறகும் அவர் ஆற்றுகிற பணி ஒவ்வொன்றும் வியக்கத்தக்க வகையில் அமைந்திருக்கிறது. இதெல்லாம் உதயாவுக்கு நடக்கும் என்று எனக்கு தெரியும். அவர் சினிமாவிலே நடித்துக் கொண்டிருக்கிற பொழுதே கூட நான் அவருக்கு தெரிவித்திருக்கிறேன். என்னென்ன சொல்லியிருக்கிறேன் அவருக்கு தெரியும். காரணம், இந்த இயக்கத்தில் கிட்டத்தட்ட நான் ஒரு 52, 53ஆம் ஆண்டு என்று கருதுகிறேன். அப்பொழுதுதான் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினர். பிறகு இந்த இயக்கத்திலே ஒரு நாள் இருந்திருக்கிறோம். எனக்கு சில நடைமுறைகள் தெரியும். அதே போல் சிலருடைய வாழ்வு எப்படி இருக்கும், தொடர்ந்து இவர் கட்சியில் இருப்பாரா இருக்க மாட்டாரா என்ற ஜோசியத்தை நான் சொல்லிவிடுவேன். எனக்கு தெரியும் எவ்வளவு பேர் ஆடுவார்கள், எவ்வளவு பேர் ஓடுவார்கள் என்று. இவையெல்லாம் என்னுடைய மாணவர் உலகத்தில் நான் BA 3 ஆண்டு காலம், MA 2 வருஷம், லா காலேஜ் 2 வருஷம் அதை படித்துவிட்டு பலரை நான் எடை போட்டிருக்கிறேன். சட்டமன்றத்தில் தலைவர் அவர்கள், கலைஞர் அவர்கள் 56 ஆண்டு காலம் அமர்ந்திருக்கிறார்கள். 56 ஆண்டு காலம் சபையில் உட்கார்ந்திருந்தார். இன்றைக்கு நான் 53 ஆண்டு காலம் அங்கே உட்கார்ந்திருக்கிறேன். எனவே எனக்கு தெரியும். ஆனால் அப்படி நான் சிலர் சொல்லுவேன். சிலது 1000 பதித்திருக்கிறது, சிலது இருக்காங்க, போகலாம். நான் ஒன்று சாமி அல்ல. ஆனால் உதயநிதிக்கும் இயக்கத்திற்கும் என்ன சம்பந்தம் ஏற்படும் என்பதை இந்த இயக்கத்தோடு என் வாழ்வை அர்ப்பணித்திருக்கிற நான் எனக்குள் மன திடங்களை வறுத்து கணக்குகள் போட்டிருக்கிறேன். காரணம், இது நான் வளர்த்த தலைவர்களோடு சேர்ந்து வளர்த்த இயக்கம். நான் பார்க்காத ஊர் இல்லை, போகாத ஜெயில் இல்லை. அவ்வளவும் இந்த இயக்கத்துக்கோடு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறவர். எனவே இந்த இயக்கத்தின் எதிர்காலத்தை பற்றி சொல்ல வேண்டுமானால், உதயநிதியினுடைய இந்த இயக்கத்தை நடத்துகிற காலம் மீண்டும் ஒரு பொற்காலமாக அமையும். அதுவரையில் இருந்து நான் பார்த்தோம் உன்னை வாழ்த்து சொல்லி மாமா இருப்பாரான்னு நினைக்கிறேன். இல்லாவிட்டாலும் எனக்கு பரவாயில்லை. நான் போடுகிற கணக்கு மாமா அன்னைக்கே சொல்றாரு, நீ நினைச்சு பார்க்கணும். ஆகையினால ஓட்டும் போதே தெரியும் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறோம், இது ஓடாது இருக்கணும். அது மாதிரிதான். ஆகையினால ஒவ்வொரு பொறுப்பையும் எடுத்து நடத்துகிறது. எல்லாவற்றையும் விட அரசியலில் வளர்கிறவனுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன், பணிவு ரொம்ப முக்கியம். அந்த பணிவு தான் நம்முடைய பல வாழ்த்துக்களை எல்லாம் உண்மையில் செய்தோம். அப்படியா, அது எவ்வளோ பவ்யமாக இருக்கா, இதை 1, 2 3 இருக்கலாம் அப்படின்னு. அந்த பணிவு என்பது உதயநிதியிலே நிறைய இருக்கிறது என்பது எனக்கு. அதிலும் மற்றவர்களிடத்தில் எதிர்பார்க்க மாட்டான் கட்சிக்காரன். தலைவர் மகன் அவரே எவ்வளோ பணிமை போறார், இவன் வராமல் துணையே இவ்வளோ கட்ட போடுறான்னுவான். எவனோ துணை இவன் போடுறான், அவரு என்ன அவரே இறங்கி கொள்ளாது எப்படி கொண்டு போறார் அப்படின்னு. அதெல்லாம் பூசை, அதுதான் நான் இருக்கணும்.